வீடியோல நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்காக ஒரு சில RC கார்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த RC கார்ஸ்லாம் பார்க்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் தாறுமாறா இருக்கும். இந்த மாதிரி RC கார்ஸ்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்து கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதனால வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு கிவ் அவே கண்டக்ட் பண்ண போறேன். IQ Neo 9 Pro இந்த மொபைலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பயங்கரமான கேமிங் மொபைல். இந்த மொபைலை தான் நான் கிவ் அவே பண்ண போறேன். அண்ட் இது ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நானே பண்ற கிவ் அவே. நீங்க இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் சொல்லிருங்க. பெஸ்டான ஒரு கமெண்ட் எடுத்து அந்த கமெண்ட்டுக்கு தான் நான் கிவ் அவே பண்ண போறேன். சோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு RC காரை வச்சு பயங்கரமா ஸ்டண்ட் பண்ணணும், ஜம்ப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த RC காரை உங்களுக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த RC காரை பொறுத்த வரைக்கும் மற்ற RC கார்லாம் அது பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஸ்பீடா போகும். ஆல்சோ பயங்கரமான ஸ்டன்ட்ஸும் பண்ணும். இப்படிப்பட்ட ஜம்ப்ஸ் எல்லாம் பண்ணுது எப்படி லேண்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜம்ப்ஸ்க்குலாம் அப்படியே ஆப்போசிட்டா லேண்டிங் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியெல்லாம் கவுந்துராது. ஆல்சோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. அதனால இது அவ்வளவு ஈஸியா ஓடுறதுக்கு சான்ஸே கிடையாது. இது நீங்க நார்மலான ரோட்லாம் ஓட்ட முடியாது. ஓட்டலாம். அப்படி ஓட்டினாலும் இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியாம போயிடும். இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியணும்னா இந்த மாதிரி ஒரு அன்னிவனான கிரவுண்டுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் இதை ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதோட பவரே அல்ட்ரா லெவல்ல இருக்கும். நீங்க RC கார்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா இது ஒரு RC கார் கிடையாது. இது ஒரு RC ட்ரக். இது பார்க்கிறதுக்கு பயங்கரமா கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு. சில RC கார்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சில RC கார்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா இந்த ட்ரக் ரெண்டுத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது ஒரு டெசர்ட் ட்ரக். அதாவது இது நீங்க ரோட்ல இல்ல ஈவனான சர்ஃபேஸ்ல ஓட்டலாம். பட் இதோட உண்மையான ஃபீல் வேணும்னா இது நீங்க டெசர்ட்ல ஓட்டினா தான் கிடைக்கும். அதுக்குன்னு இதை டெசர்ட்ல எடுத்துட்டு போக சொல்லல. கொஞ்சம் மண் அதிகமா இருக்க மாதிரி சர்ஃபேஸ்ல நீங்க ஓட்டினீங்கன்னா இதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆல்சோ இதுல நீங்க பெரிய பெரிய ஜம்ப்ஸ் கூட பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த ட்ரக் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீங்க ரேஸ் கூட பண்ணலாம். நீங்க என்னதான் ரோட்ல கல்லெல்லாம் கொட்டி வச்சிருந்தா கூட இந்த ட்ரக் அதெல்லாம் அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கும். லெகோ டெக்னிக்கல் ஃபெராரி. யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் ரொம்பவே பிடிக்குமோ அவங்க மைண்ட்ல ஒரு கார் கண்டிப்பா இருக்கும். அதுதான் ஃபெராரி. இதுதான் ரொம்பவே ஐகானிக்கான ஃபெராரி மாடல். லெகோ தரப்புல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பார்ட்ஸ் எடுத்து நீங்க ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு கார் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி ரியல் ஃபெராரி கார்ல என்ன டீடைல்ஸ் இருக்குமோ அது அப்படியே இந்த கார்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கே ஒரு ரியலான குட்டி ஃபெராரி மாதிரி இருக்கும். ஸ்டீரிங்ல இருந்து வீல்ஸ் வரைக்கும் எல்லாமே அப்படியே இருக்கு. இதோட டோர்ஸ் நீங்க ஓபன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல சஸ்பென்ஷனும் இருக்கு. சோ ஓவராலா இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி இதோட டீடைலிங் தான். இந்த காரை மட்டும் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங் ஆகும். எப்படி இந்த அளவுக்கு டீடைலிங்கா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னு. இந்த காரோட டோரை திறந்து ஸ்டீரிங்கை நவுத்துனீங்கன்னா வீல்ஸ் அப்படியே மூவ் ஆகும். உங்களுக்கும் லெகோ கார்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த காரை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. TRAXXAS MUSTANG GT. நீங்க Ford Mustang கார் பார்த்திருந்தீங்கன்னா அந்த கார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாடல்ல தான் இந்த காரை பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கார் மொத்தமா ரெட் அண்ட் ப்ளூன்னு ரெண்டு டிசைன்ல அவைலபிளா இருக்கு. வழக்கம் போல டீடைலிங்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது ஒரு RC கார் தான். இதனால என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா இந்த கார்ல நீங்க ரியலான கார் மாதிரி ட்ரிஃப்ட் கூட பண்ண முடியும். மேக்ஸிமம் RC கார்லாம் ட்ரிஃப்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த கார்ல நீங்க அசால்ட்டா பண்ணலாம். அதுக்கு ரீசன் இந்த கார்ல ட்ரிஃப்ட் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டயர்ஸ் நார்மல் டயர்ஸ் மாதிரி இல்லாம ட்ரிஃப்ட்டுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு ட்ரிஃப்டிங்லாம் பிடிக்கும்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த காரை நீங்க கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம வித்தியாசமான ட்ரிஃப்ட்லாம் கூட அடிக்கலாம். இந்த கார் ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர்ல லிமிடெட் எடிஷன்ல தான் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. HOTWHEELS AI கார். நீங்க எவ்வளவு RC கார்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா AI RC கார்ஸ் பார்த்திருக்கீங்களா? சோ உங்களுக்காக தான் இந்த RC கார். இது AI ல வர்க் ஆகும். ஆல்சோ இது HOTWHEELS தரப்புல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் அமேசிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம குவாலிட்டியும் நல்லா இருக்கும். நீங்க வீடியோ கேம்ஸ்ல கார் ரேஸ் ஓட்டிருப்பீங்க. அதே ஃபீல் உங்களுக்கு நேர்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கார் உங்களுக்காக தான். இந்த கார் கூட உங்களுக்கு ரேசிங் ட்ரக்ஸும் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுல அந்த காரை வச்சிடணும். தென் ஈஸியா நீங்க ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ரேஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொடுக்குற கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஓவராலா இந்த காரை நீங்க யூஸ் பண்றது மூலமா வீடியோ கேம்ஸ் எல்லாம் ரேஸ் ஓட்டுற ஃபீல் உங்களுக்கு ரியல் வேர்ல்ட்ல கிடைக்கும். REDCAT 59. நீங்க ஒரு கிளாசிக்கான கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்காக தான். இந்த காரை 1959ல ஷெவர்லெட் மாடல்ல ரிலீஸ் ஆன கார் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கார் ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணும். அது எந்த RC காருமே பண்ணாது. அதுதான் ஹாப்பிங். இந்த காரை நீங்க ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அது பாட்டு குச்சிக்கிட்டே இருக்கும். இந்த காரோட மாடலே ஒரு கிளாசிக் டிசைன்ல பண்ணிருக்கனால பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கு. நீங்க உங்க வீட்ல ஷோ பீஸா கூட வச்சுக்கலாம். சோ ஓவராலா உங்களுக்கு ஒரு ரெட்ரோ கிளாசிக் மாதிரியான RC கார்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த RC காரை ட்ரை பண்ணி பாருங்க.
மெர்சிடஸ் பென்ஸ். இந்த கார் யாருக்கு தான் பிடிக்காது? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பிடிச்ச ஒரு மாடலா இருக்குது பென்ஸ் மாடல் தான். சோ அதே மாடல்ல தான் இந்த காரையும் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த காரோட டீடைலிங் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ரெப்ளிகாவா பண்ணிருக்காங்க. இது நீங்க தரையில வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அட்டாச் போய் காமிச்சீங்கன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க இது ஒரு ஆர்சி கார்னு. இந்த காரோட கண்ட்ரோலர் வித்தியாசமா இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ட்ரோலர்லயே வீல்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை ரொட்டேட் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். TRAXXAS RUSTLER 4x4. TRAXXAS தரப்புல இருந்து லான்ச் ஆகிற எல்லா ஆர்சி காருமே அல்ட்ரா லெவல்ல இருக்கும். சோ அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப பயங்கரமா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு பயங்கரமான இன்ஜின் இருக்கு, ஆல்சோ சஸ்பென்ஷனும் இருக்கு. சோ நீங்க எப்படி தான் டிரைவ் பண்ணாலும் இது ஸ்மூத்தா தான் போகும். இந்த காரை இப்படி தான் ஓட்டணும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. மீன்ஸ் இது நீங்க எந்த மாதிரி ரோட்ல வேணாலும் ஓட்டலாம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது கூட ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துறாங்க. அதோட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா மொபைல்ல TRAXXASனு ஒரு ஆப் இருக்கு. அதை நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்ட்ரோலருக்கு மேல உங்க மொபைல வச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க காரை ஓட்டுற ஸ்பீடோமீட்டர்ல மொபைல்ல டிஸ்ப்ளே ஆகும். இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க கார் எந்த அளவுக்கு ஸ்பீட்ல போகுதுன்னு. ஆல்சோ உங்களுக்கு ஒரு ரியலான கார் ஓட்டுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த காரோட ஜம்ப் பத்தி சொல்லி ஆகணும். இந்த கார் ரொம்ப பெரிய பெரிய ஜம்ப்ஸ் பண்ணும். அது என்னதான் அப்படி ஜம்ப்ஸ் பண்ணாலும் ஸ்மூத்தா லேண்ட் ஆயிரும். இதோட டயர் ரெண்டுமே அகலமா இருக்கு. சோ கிரவுண்ட்ல லேண்ட் ஆகும்போது கிரிப்பா இருக்கும். இந்த டயர்னால மட்டுமே மத்த ஆர்சி கார்ஸ் எல்லாம் போக முடியாத இடத்துல கூட இந்த ஆர்சி கார் ஈஸியா போயிடும். ஆர்சி கண்ட்ரோல் கார் மாதிரியே இது ஒரு சின்ன ஆர்சி கண்ட்ரோல் ட்ரோன். இதை நீங்க நார்மலா ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்க கையில கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. அதை நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்க கையிலே ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நீங்க பறக்க விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ரூம்ல பறந்துட்டு இருக்கும். அண்ட் உங்க கையை வச்சு இதை நீங்க எந்த சைடு புஷ் பண்றீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது மூவ் ஆகும். விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். பட் இதை நீங்க ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட கொடுத்திருக்க ரிமோட் யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க ஸ்டண்ட்லாம் கூட பண்ணலாம். அதாவது 360 டிகிரில இந்த ட்ரானை ரொட்டேட் பண்ண முடியும். இந்த ட்ரான் எங்கேயாச்சும் போய் மோதிரம் நீங்க பயப்படவே தேவையில்ல. ஏன்னா அதுல சென்சார்ஸ் இருக்கு. எங்கேயாச்சும் போய் மோதிர மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டாப் ஆயிக்கும். அண்ட் இதுல எல்இடி லைட்ஸும் இருக்கு. நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கு. இதோட பிரைஸ் ரொம்பலாம் இருக்காது, 3000 rupees தான் வரும். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த கார் கொஞ்சம் பாருங்களேன். இந்த கார் நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஆர்சி கார்ஸோட சைஸ்ல கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அதுக்கு ரீசன் இது வெறும் ஆர்சி கார் மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஏறி உட்காந்து டிரைவ் கூட பண்ண முடியும். இந்த காரோட சைடுல எல்லாம் பயங்கரமான எல்இடி லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிசைனும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த காரோட முக்கியமான ஸ்பெக்குக்கு வருவோம். இந்த கார்ல கிட்ஸ் எல்லாம் ரைட் பண்ண முடியும். ஜஸ்ட் அவங்க ஏறி உள்ள உட்காந்துட்டாங்கன்னா மட்டும் போதும். நீங்க இதை ரிமோட் வழியா கண்ட்ரோல் பண்ணலாம். கிட்ஸுக்குலாம் இந்த கார் ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காரை ஸ்டீரிங் வழியாவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓவராலா இந்த கார் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஆர்சி கார் காட்ட போறேன். இது ஆர்சி கார் மட்டும் கிடையாது, இது ஒரு ஆர்சி ஃபுட்பால். ஆமா கைஸ், இது நீங்க வாங்குனீங்கன்னா இதுல உங்களுக்கு 2 ஆர்சி கார்ஸ் கொடுத்துருவாங்க. அது கூடயே ஒரு சின்ன ஃபுட்பாலும் கொடுத்துருவாங்க. பிளஸ் அந்த ஆர்சி கார்ஸ் ரெண்டுமே பாக்குறதுக்கு ஃபுட்பால் ஷூஸ் மாதிரியே இருக்கும். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இந்த கார்ஸை ரிமோட் வழியா கண்ட்ரோல் பண்ணி அந்த பாலை கோல்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணணும். எக்ஸாக்ட்லி ஒரு ஃபுட்பால் கேமே தான், பட் ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு விளையாடுறதுக்குலாம் ரொம்பவே ஃபன்னா இருக்கும். எனக்கு இந்த கார் ரொம்ப யூனிக்கா பட்டுச்சு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்சி ஃபார்முலா கார். என்னதான் நிறைய கார்ஸ் இருந்தாலும் F1 கார்ஸ்க்கான ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்பீங்க. எனக்கும் F1 கார்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில இந்த ஆர்சி காரை லான்ச் பண்ணிருக்காங்க. இது 1:12 and 1:18 ரெண்டு வேற சைஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த ரெட் கலர் இந்த காருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கு. அண்ட் இந்த காருக்கு அடியில நீங்க பேட்டரிஸ் போடுற மாதிரி இருக்கும். F1 கார்ஸ் நார்மலாவே ரொம்ப ஸ்பீடா போகும். அதுக்கு தான் அந்த மாதிரி சின்னதா டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த ஆர்சி காரும் அதே அளவுக்கு ஸ்பீட்ல போகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் போகாது. பட் ஓரளவுக்கு ஆர்சி காருக்கு தேவையான ஸ்பீட் ரேஞ்சில கண்டிப்பா போகும். உங்களுக்கு F1 கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த காரை ட்ரை பண்ணி பாருங்க. பட் எனக்கு ஸ்பீடான கார்ஸ் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த காரை ஸ்கிப் பண்ணிடுங்க. டிஃபார்மேஷன் கார். இந்த காரை பாருங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த கார்ல மொத்தம் 4 வீல்ஸ் இருக்கு. 2 வீல்ஸ் சின்னதாகவும் 2 வீல்ஸ் பெருசாகவும் இருக்கு. இந்த காரோட அட்வான்டேஜ் இதை நீங்க கண்ணா பின்னான்னு ஓட்டலாம். ஜிக்ஸாக்ல இந்த காரை நீங்க எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஆல்சோ இந்த காரை நீங்க ஸ்பின் கூட பண்ணி விடலாம். ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இந்த காரை நீங்க நார்மலா ஓட்டலாம். அண்ட் அந்த கண்ட்ரோல்ல ஒரு பட்டனும் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த கார் டான்ஸ் ஆடுற மாதிரி கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த கார்ல எல்இடி லைட்ஸும் கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கு. நீங்க ஒரு கிரேசியான ஆர்சி கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. அண்ட் முக்கியமான அடுத்த கேஜெட்ஸ் வீடியோ எந்த டாபிக்ல போடணும்ங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நான் உங்களை இன்னொரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.